ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு 2 ஷார்ட் பார்த்துருந்தோம் இல்லையா, இந்தியன் கேர்ள் மேரிட் டு கொரியன் சிஇஓ, அதனுடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஐம் ரியலி சாரி, ரொம்ப லேட் ஆகிட்டு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன முடிச்சிருந்தோம் அப்படின்னா, ஜேகே வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் ரொம்பவே சக்ஸஸ் ஆகியிருப்பார். அதுக்காக பார்ட்டி அப்புறம் ட்ரிப்பு இந்த மாதிரி போயிருப்பாங்க. அதில் வந்து அவங்க ஆப்போசிட் கம்பெனி இருக்காங்க இல்லையா, ஜேகேவுடைய பார்ட்னர் இருப்பாங்களே அவங்களுடைய பையனும் வந்திருப்பாங்க. அவங்க வா வா வான்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே எல்லாம் போகலான்னுட்டு அந்த டைமில் அவருடைய கையை இன்னொரு கை வந்து பிடிச்சிருக்கும். அதோட முடிச்சிருப்போம். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அந்த கையை பிடிச்சது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். பார்த்து செம்மையாக முறைக்கிறாரு. அந்த பையனை தான் உங்களுக்கா ஒன்றுமே புரியல, இதுங்க ரெண்டு நாற்றுக்கு எப்படி முறைச்சிக்கிட்டு தெரியுதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு, சாரி சார் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை நீங்கள் எடுத்து விட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் போயிருப்பீங்க. அந்த பக்கம் ஜேகேவா அவளை விட்டு தள்ளியே இரு அப்படிங்கிறாரு. அந்த பையனா முடியாது, அவள் எனக்கு சொந்தமாக போகிறவ அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல ஜேகேக்கு செம்ம காண்டாயிடுச்சு. உன் கனவுலையும் நடக்காது அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே அந்த பையன் கையை தட்டி விட்டு அவர் பாட்டுக்கு அவர் போயிருந்திருப்பார். அப்படியே தான் அன்னைக்கு போயிருக்கோம். ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் இந்த ட்ரிப்பு இந்த மாதிரிலாம் போகிறோம். அந்த ஹைக்கிங்லாம் போவாங்களடா, இந்த மாதிரி ட்ரிப்பு போனாவே மலையில் அந்த மாதிரி தான் போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் பிளான் பண்ணி நிற்குதுங்க. ஜேகேவா எப்படியாச்சும் அவ கூட நம்ம போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவருமே வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு வராரு. நீங்கள் பார்த்தா ஊருக்கு முன்னே ரெடிட்டு உட்காந்துக்கிறீங்க, பட் உங்களுக்கு பேர் தான் யாரும் கூட்டின்னு போகிறதுன்னு தெரில. அந்த மாதிரி இருக்க அந்த பக்கம் அந்த பையன் ஓடிறான். வயன் நம்ம போகலாமா அப்படின்ட்டு ஜேகே காண்டாயிடுச்சு. இல்லை வயன் நீ என் கூட வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அங்கேருந்து கத்திக்கிட்டு வர்ற நீங்களும் பார்க்குறீங்க. இதுக்கு ரெண்டு நாளைக்கு எப்படி அடிச்சுக்கிட்டு மாழுதுங்க, நம்மளுக்கு தான் எதுக்கு பண்ணுறது ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்க. அந்த பையனா வயன் வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறான். இந்த பக்கம் ஜேகே வா இன்னொரு கை பிடிச்சிட்டாரு. வயன் என் கூட வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த பக்கம் கையை பிடிச்சி இழுக்க எல்லாம் பார்க்குறாங்க. ஆக்சுவலி வந்து 2 மெம்பர்ஸ் 3 மெம்பர்ஸ் அந்த மாதிரி எத்தனை பேர் நாளைக்கு போகலாம் போல், போயிட்டு சேஃபாக வந்தால் போதும் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் 3 பேருமே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவள் தான் ஜேகே காண்டாகுது. நான் தனியாக இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு உங்கள் கூட்டின்னு வந்தால் இவன் ஒருத்தன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஜேகே முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அவங்க கண்ணிலே வந்து நெருப்பெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் எரிஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு தான் அது என்னமே புரியல. சரிங்க வாங்க சார் போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் நீங்கள் கூட்டின்னு போகிறீங்க. அவங்களா நீங்கள் தான் நடுவில் நடந்து போகிறீங்க. இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள். ஜேகே பார்க்குறாரு. வயன் உனக்கு தண்ணி தாகமாக இருக்கா, இந்த தண்ணி குடி அப்படிங்கிற மாதிரி கொடுக்க. நீங்களா இல்லை சார் நான் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன் அப்படி. பரவாயில்ல குடி அப்படிங்கிற மாதிரி வாலண்டரியாக வாயில் ஊற்றி விட. உங்களுக்கா என்ன இந்த சாரு இங்கே வந்து இதுலேருந்து வித்தியாசமாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு. இந்த பக்கம் அவனா வயன் இந்த உனக்கு ஜூஸ் பிடிக்கும்ல, இந்த நான் உனக்காக ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜூஸை கொடுக்க. ஜூஸா தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்ட்டு வாங்க. ஜேகே இப்படின்னு குடிச்சிட்டாரு. நீங்களா பார்க்குறீங்க என்ன இவனுக்கு கேடு, கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. இங்கே பார்வையன் கண்டவங்க கொடுக்குறதெல்லாம் நீ குடிச்சு உன் வயிற்றுக்கு ஏதாவது ஃபால்ட் வந்துருப்போது, புரிஞ்சுதா? இந்த சார் கொடுக்குறத மட்டும் குடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல பார்க்குறீங்க. என்னென்ன பண்ணுறோம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலி அவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடக்குதுன்னுட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் இருக்கீங்க, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் ஜேகே ஒரு கேள்வி கேட்குறாரு, அந்த பக்கம் அந்த பையன் ஒரு கேள்வி கேட்குறான். உங்களுக்கு யாருக்கு பதில் சொல்கிறதுனே புரியல. கேட்குறேன் இந்த பையனை, உனக்கு பிடிச்ச ஃபுட் என்ன, நீங்கள் இந்தியாவில் எங்கே ஸ்டே பண்ணியிருக்க அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வியை கேட்க நீங்களா எல்லாம் அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க. பட் இந்தியாவில் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க, தமிழ்நாடு அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய வந்து இந்த நம்மளுடைய தாலுக்கு இருக்கும் இல்லையா, அது மாதிரிலாம் சொல்கிறீங்க. பட் எந்த வில்லேஜ் என்ன அட்ரஸ் அதை மட்டும் நீங்கள் சொல்லலை. ஐம் ரியலி சாரி சார், அது வந்து கொஞ்சம் பர்சனல், அது மட்டும் நான் யாருக்கும் சொல்லலை. பட் நான் இந்தியாவில் இந்த மாதிரி பிளேஸில் இருந்து தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அந்த பையனும் பார்க்குறான். ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவன் நினச்சிக்கிறான். ஓகே தெரியலன்னா என்ன, நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாரு. இவ எதுக்கு ஊர் விலாசமெல்லாம் சொல்லி உட்காந்துப்பா, எவ்வளோ தைரியம் அவளுக்கு, நான் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வேறு ஒரு பக்கம் அதில் ஒரு பொறாமை. இப்படியே போயிட்டுருக்க நீங்களா மேலேயே பார்த்துட்டு போக, கீழே வந்து கல் இருந்ததை பார்க்கல, தடிக்கு உள்ள போக அந்த பையன் பிடிச்சிட்டான். ஜேகே பார்க்குறாரு. இவ எதுக்கு தடிக்கு விழுந்த ஏன் மேலே தானே விழுனான், அவன் அதுக்கு அவன் மேலே விழுறா அப்படிங்கிற மாதிரி வாலண்டரி வந்து அவர் உங்கள் கையை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துக்க. அந்த பையன் பார்க்குறான். என் பார்த்து நட அப்படின்னுட்டு கீழே குளிச்சு காலை பார்க்க ஜேகே பார்க்குறாரு. நீ தள்ளிப்போ நானே பார்த்துக்கிறேன் அவள் காலை அப்படிங்கிற மாதிரி அந்த ஜேகே வந்து அந்த பையனை தள்ளி விட்டு அவர் தான் வந்து காலை பார்க்குறாரு. காலில்
அவ்வளோலாம் இல்லை. லைக் இந்த கால் நம்ம ஸ்லிப் ஆனோம் அப்படின்னாக்கா லைட்டாக அந்த டைமில் வலிக்கும்ல, அந்த மாதிரி தான் வலிச்சிட்டு இருக்கு போல். அவரை பார்க்குறாரு. சரிவா நம்ம அவ்வளோதான் வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு ரூமுக்கு போகலாம் வா அப்படிங்கிற மாதிரி அப்படியே தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வர. நீங்களா ஐயோ சார் விடுங்க சார், இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலாம் அப்படின்னேன். உங்கள் பார்வையன் அதுதான் முடிஞ்சிச்சே வா போகலாம், அதான் கால் அடிபட்டிருக்குல்ல வா நம்ம போகலாம் மருந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாலண்டரே வந்து வம்படி இழுத்துனே வந்திருப்பார். அந்த பையனை பார்க்குறான். கொஞ்ச நேரமாச்சும் ஓயன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா ஓவரா பண்ணிகிட்ருக்கானே. பாஸா லூஸா? ஆமாம் அவன் பாஸு தான். அவன் என்னத்த டக்கரை எடுத்துக்கிறான் அந்த பொண்ணு மேலே. அவனுக்கு ஏதாவது ரூட் ஓடுதா அப்படிங்கிற மாதிரி அந்த பையனுக்கு டவுட்டே வந்துருச்சு. அதே மாதிரி நீங்களும் ரூமுக்கு வந்திருப்பீங்க. வந்து அந்த கால் ஆயில்மெண்ட் அந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு சார் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கத்துக்கு ரெண்டுமா நீ எதுக்காக கூட இந்த மாதிரி பண்ணுற, நீ எதுக்காக கூட இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி மாற்றி சண்டை பிடிச்சிட்ருக்க. அவள் எனக்கு தான் வேணும், அவள் எனக்கு தான்ட்டு ரெண்டுத்துக்கும் அடித்தடியே வந்திருக்கும். பட் அம்முட்டெல்லாம் இல்லை, சட்டை பிடிச்சிக்கின்னு இது பண்ணியிருக்குதுங்க. அதுக்கப்புறம் அதுங்களே சமாதானம் ஆகிட்டு அவள் யாருக்கு ஓகே சொல்கிறான் நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இதுங்க ரெண்டுமே வந்து பிரிஞ்சு போயிருக்கோங்க. அப்படியே அந்த ட்ரிப்புமே முடிஞ்சிருக்கும். ஜெக்கியுமே அந்த ட்ரிப்பில் ஏதாச்சும் பிளான் பண்ணி உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா முடியவே இல்லை. அம்மனி வந்து யார் கூடயும் பாஸு லூஸு அது எங்கேயோ கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து நீங்கள் ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருந்துருப்பீங்க. வர்றதே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே. நம்ம ஜெயிக்கவா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நினச்சிருந்துருப்பாரு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் இடமே கொடுக்கலையே, நீங்கள் பாட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. அதே மாதிரி ட்ரிப்பு முடிஞ்சு அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கும் கிளம்புறீங்க. ஜெயிக்க தான் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்கு ட்ரிப்பு அங்கே நல்லா இருந்துச்சு, திரும்ப எமகண்ட வந்து பக்கத்துலேயே உட்காந்துக்குச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்களுமே வந்து பேசாமல் வரீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தூக்கம் தாங்காமல் அந்த நம்ம ஜெக்கி ஷோல்டர்லேயே சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சுட்டுப்பீங்க. இந்த பக்கம் அந்த பையன் இருந்தால அவனுமே வந்து போகும்போது மனசே இல்லை, போயிட்டு வர பையன் பாய் பத்திரமா போ, வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்துட்டு எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பான். நீங்களும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களுமே வந்து சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஜெக்கி முறைச்சி பார்த்துருந்து பாரு, நீ எதுக்கு அவங்க கூட பேசுகிற அப்படின்னு. சார் அவங்க நம்ம கம்பெனியுடைய பார்ட்னருடைய பையன் சார், என்ன சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் எனக்கு பாஸ் மாதிரி தான் சார் அப்படின்னு சொல்ல. எங்கே பாரு, பாஸ் அப்படிங்கிறது நான் மட்டும்தான், புரிஞ்சுதா? நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும். தேவையில்லாமல் அடுத்தவனால பாஸ்ன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அடிங்கு மூஞ்சுவையெல்லாம் உடச்சி வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டி விட்டுருந்துருப்பாரு. உங்களுக்கு தலையும் புரியல வாழும் புரியல, ரெண்டு என்னவோ நம்மளே தான் மென்டல் ஆக்குது கிறுக்குதாக்குதுங்க அப்படிங்கிறலாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து அமைதியாக இருந்திருப்பீங்க. இப்போது பஸ்லேயும் கிளம்பிட்டீங்கல்ல, இந்த தூக்கு வந்து அப்படியே ஜேகே ஷோல்டர்லேயே சாஞ்சு வரீங்க. ஜேகேக்கா மனசுக்குள்ளால குழுங்குது, ஐஸை தூக்கி வச்ச மாதிரி இருக்குது, அப்படியே பட்டை மூச்சையெல்லாம் பறக்குது, காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்குது நம்ம ஆளுக்கெல்லாம். இதுக்காக தானே காத்துட்ருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாரு, என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறாரு. அப்படியே வந்து மெதுவாக உங்கள் ஆஃபீஸ்க்குமே வந்திருப்பீங்க, எல்லாம் வந்திருப்பாங்க. அஞ்சைக்கு பார்க்குறாரு, என்ன தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மெதுவாக எழுப்புறாரு. வயன் அப்படிங்கிறாரு. அந்த பக்கம் வந்து ஒரே சட்டையே பண்ணலையே, வயன் ஆஃபீஸ் வந்துடுச்சு எந்திரி அப்படின்றதுமே ஐயோ சார் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அடிச்சு பிடிச்சி எழுந்து உட்கார. பொறுமை இதுக்கு இவ்வளோ ஷாக்கு? ஆஃபீஸ் வந்துடுச்சு எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்களும் எந்திரிச்சு பார்க்குறீங்க. எல்லாம் பேக்கில் ஆக்சுவலி உங்களோடது எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு போய் கீழே வச்சுருந்துருப்பாங்க. அஞ்சைக்குமே அப்படி மெதுவாக உங்களை மெதுவாக இறங்க தூக்கத்தை எங்கே கீழே விழுந்துருப்பார் அப்படின் மாதிரி சொல்லி பொறுமையாக உங்களை கூப்பிட்டு வர்றாரு. நீங்களா தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின் மாதிரி சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு போக பார்க்க அப்படியே பிடிச்சிட்டாரு பேகை. ஆக்சுவலி ட்ராலி மாதிரி தான் இருக்குது, பிடிச்சிட்டாரு. என்ன சார் அப்படின்ட்டு திரும்பி பார்க்க, இவ்வளோ நைட்டு கிட்டத்தட்ட வந்து 1:30 டைமு, இந்த நடுராத்திரிக்கு நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்க, வீட்டுக்கு தான் சார் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. வா நான் உன்னை கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களுமே அவருமே சொல்ல, இல்லை சார் நானே போய்க்கிறேன், கேப் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்றீங்க. கேபு 1:30 மணி ராத்திரிக்கு உனக்கு கேபுக்காரன் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையில் இருக்கிற ட்ராலி இழுத்துன்னு போக நீங்களும் பார்க்குறீங்க. ஏன்னாது இந்த சார் வம்படியே வந்து நம்மக்கிட்ட இப்படி உயிரெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நீங்களுமே வந்து அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறீங்க. நீங்களுமே அவர் காரில் தான் ஏறி போகிறீங்க. அவருமே வந்து பத்திரமா உங்களை கொண்டு போய் ரூமில் விட்டுட்டு நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே போகிறீங்களா, டோரை லாக் பண்ணுறீங்களா, கரெக்டாக சேஃபாக இருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அவருமே வந்து கிளம்புறாரு.
டில் த டைம் வரையுமே அவர் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. அவருக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியவே தெரியல. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருக்கீங்க. அவர் எந்த மாதிரி உங்களை பார்க்குறாரு அப்படிங்கிறது கூட நோட் பண்ணாத அளவுக்கு அம்மனி வந்து அம்முட்டு, அந்த அளவுக்கு வந்து அம்மனி வந்து அம்முட்டு அறிவாக இருக்கிறீங்க. அடுத்த நாளுமே வந்து ஆகுது. அன்னைக்கு வந்து லீவ். அதனால் ஜேகே வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டார். அவர் ரொம்ப டயர்டாக இருப்பார், ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி விட்டுருந்துருப்பார். அடுத்த நாள் தான் வந்து ஆஃபீஸ் ஓப்பனு. போகிறீங்க. போயிட்டு பார்க்குறதுக்குள்ள ஆக்சுவலி அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த பார்ட்னருடைய பையன், அவன் வந்து ஊருக்கு முன்னே வந்து ஆஃபீஸில் உட்காந்துக்கிறான். உங்களும் பார்க்குறீங்க. குட் மார்னிங் சார் அப்படின்றீங்க. குட் மார்னிங் வயன், எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. நான் நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வயன். எப்படி ஓகேவா? இப்போ ஒரு நல்ல ரெஸ்ட் எடுத்தியா? கால் வலி பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்களும் ஓகே சார், இப்போ நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்றீங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே நான் ஜேகே என்ட்ரி பார்க்குறாரு. இவன் எதுக்கு இந்த காலையில் இங்கே வந்தான்? அவள் எதுக்கு அவன் கூட பேசிகிட்டு இருக்கா? காலையிலே கண்குள்ளே காட்சி. சீ, கருமம். அவன் தான் பேசுகிறான்னா அவளுக்கு எங்கே போச்சு மூளை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அவருக்கு வந்து கண்டபடி கத்திகிட்ருக்க. நீங்களும் பார்க்குறீங்க. குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் வந்து ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக பேசிகிட்டு இருப்பீங்க அந்த பர்சன் கூட, அந்த பையன் கூட. இப்போது ஜேகேவை பார்த்ததுமே கொஞ்சம் உங்களுக்கு நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு அந்த பையனுமே பார்க்குறான். இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தால் இப்போ என்ன நல்லா பேசுகிறாளே அப்படிங்கிற மாதிரி ஜேகேவும் பார்த்து அப்படி நக்கலான ஒரு ஸ்மைல். நீங்களும் பார்க்குறீங்க. என்ன இதுங்க ரெண்டும் நமக்கும் போது மட்டும் வித்தியாசமாக ஏதோ பண்ணுதுங்களே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுறீங்க. பட் அந்தளவுக்கு மூலையில் எட்டலை. ஜேகே ஓகே, போயிட்டு இன்றைக்கி ஷெடியூல் என்னவோ நீ பார்ப்போம், போயிட்டு எனக்கு அது ரெடி பண்ணப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓகே சார் அப்படின்ற மாதிரி நீங்களும் போயிட்டு பார்க்குறீங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தா ஆக்சுவலி ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது. நார்மலாக ரொம்ப பெரிய மீட்டிங்கெல்லாம் கிடையாது, ரொம்ப ஓகே ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லையா, அடுத்தது என்ன பண்ணலான்ட்டு. அந்த மாதிரி தான் மீட்டிங்கு. அந்த பர்சனுமே தான் வர்றான் அந்த மீட்டிங்க்கு. அதே மாதிரி மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் தான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பர்சனை வச்சுக்க நெடுக்கவங்களை தான் பார்த்துட்ருக்கான். ஜேகே வந்து அதையும் நோட் பண்ணிட்டாரு. ஜேகே காண்டாகுது. மீட்டிங் முடிகிற வரையுமே அந்த பர்சன் அப்படி தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். மீட்டிங் முடிகிற வரையுமே நம்ம ஜேகே மீட்டிங்லலாம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அந்த பையன் என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். செம்ம காண்டாயிடுச்சு. நீங்களும் மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வரீங்க. அந்த பர்சன் ஊருக்கு மீனே ஓடிறான். ஒயன் அப்படின்னா சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல. தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்றீங்க. சரி ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீ இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கு இந்த ட்ரெஸ்ஸில் அப்படிங்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்ட்டு நார்மலாக நம்மளுக்கு ஒரு ஸ்மைல் வரும்ல, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஸ்மைல் வருது. ஜேகே பின்னாடி வந்து ஒரு பார்த்துட்டாரு. செம்ம காண்டாயிடுச்சு. அப்படியே கிட்ட வர்றாரு. அதுக்குள்ளே அந்த பையனை பண்ணிட்டான். இன்றைக்கி நம்ம டின்னருக்கு எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா அப்படின்னு நம்மள கேட்க. ஜேகேவா அவர் வந்து பதில் சொல்கிறாரு. அவளுக்கு முக்கியமான வேலை இருக்குது, அவள் இங்கே வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் இவங்களை என்ன பண்ணிட்டாரு, தரன்னு பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறோம். நீங்களே பார்க்குறீங்க. சார் கையை விடுங்க சார், என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. வா மூடிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு பக்குன்னு ஆகுது. என்ன இந்த மனசன் வித்தியாசம் நடத்துக்கிறானே, ஒரு எம்ப்ளாயை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சார் அப்படின்றீங்க. வாடி அப்படின்ட்டு தரன்னு வந்து அவருடைய கேபினுக்கு தான் இழுத்துட்டு போகிறாரு. நீங்களும் போயிட்டு கையை உதறி விடுறீங்க. சார் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் வந்து ரூமை லாக் பண்ணிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி ரூம் வந்து எப்போவுமே லாக் பண்ண மாட்டாங்க. ஜேகே நார்மலாக தான் இருக்கும். இப்போ லாக் பண்ணது உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்றீங்க. அவரா மெதுவாக அப்படியே கிட்ட வர்றாரு. எதுக்கு அவன் கூட பேசுகிற? எதுக்கு அவன் கூட பேசுகிற? நான் எத்தனை தடவை சொல்கிறது அவன் கூட பேசாதன்னு எத்தனை தடவை சொல்கிறதுன்னுட்டு பக்கத்துலேயே வராரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. சார் கொஞ்சம் தள்ளி இருங்க சார் அப்படின்னா. என்னடி தள்ளி நிற்கணும்? நீ எத்தனை தடவை சொல்கிறது அவன் கூட பேசாத நீ அவன் கூட பேசுகிறது எனக்கு பார்த்தாலே எரிச்சலாக வருது. ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கத்த. நீங்களா பார்க்குறீங்க. சார் இது ஆஃபீஸ் சார், அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒருத்தர் கூட பேசாது அது என்னுடைய விருப்பம். அது எனக்குன்ட்டு ஒரு தனி ப்ரைவசி இருக்குது, நீங்கள் அதில் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஜேகே காண்டாயிடுச்சு. இங்கே பாரு, நீ யார் கூட பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. மை காட், அதை முடிவு பண்ண நீங்கள் யார்?
அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தையை விட ஜேகேக்கு செம்ம. ஜேகே காண்டாயிட்டு அப்படியே அவர் வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி அவர் கை ஓங்கி என்ன பண்ணிட்டார், பல்லார்னு ஒரு கன்னத்தில் ஒரு அறை விட்டுட்டார். ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணார். உங்களுக்கு ஒரு ஷாக், அப்புறம் ஒரு மாதிரி ஆகிட்டு அவருக்கே ஷாக் ஆகிட்டு, என்ன பண்ணிட்டோம் நம்ம கோபத்தில் அப்படிங்கிற மாதிரி. அவருமே பார்க்குறாரு, உங்கள் கண்ணில் அப்படியே தண்ணி கலங்குது, ஏ ஒயன் அப்படின்ட்டு கிட்ட வராரு. பட் நீங்கள் அதுக்குள்ளே 2 அடி தள்ளியே போயிட்டீங்க. அண்ட் அதோட நீங்கள் வேகமாக போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியவே போயிட்டீங்க. ஜேகேவா, என்ன பண்ணிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவருமே ஒரு மாதிரி அவர் சீட்டில் போய் உட்காந்துட்டு தலைமையில கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, போயிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஆல்ரெடி அது ஜேகே கேபினில் தானே இருக்குது, அவர் தலைமையில் கை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு இருக்காரு. நீங்களா மெதுவாக உள்ளே வரீங்க, பெர்மிஷனில் எதுவுமே கேட்கல, உங்கள் திங்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வெளியே போயிட்டீங்க. அண்ட் பெர்மிஷன் வந்து நீங்கள் மேனேஜர்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களுமே பார்க்குறாங்க, என்னாச்சோ என்னையே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், ஒரு மாதிரி இருக்குது, என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நான் நாளைக்கு வரேன் சார், இன்றைக்கி நான் ஆஃப் டே லீவ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே வந்து அப்படியே உங்கள் வீட்டுக்கு கிளம்பி இருந்திருப்பீங்க. அண்ட் ஜேகே பார்க்குறாரு, எங்கே அவள் திங்ஸை காணோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. என்ன இங்கே போனா அப்படின்ற மாதிரி மேனேஜருக்கு தான் கால் பண்ணேன். அவருமே சொல்கிறார், இந்த மாதிரி தான் ஒயன் வந்து கிளம்பிட்டாங்க சார், அவங்களுக்கு ரொம்ப தலைவலி இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜேகேக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாளும் நீங்கள் வரீங்க. ஜேகேக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை, ஒரு மாதிரி அவருக்கே ஆகிட்டு, நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி. தப்பு தான், பட் இருந்தாலும் அது வந்து மனசு ஏற்றுக்கல, அவள் எதுக்கு அவங்க கூட பேசினா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருக்காரு. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வரீங்க, ஒரு மாதிரி இப்போது ரொம்ப நார்மலாக கலகலன்னு பேசிகிட்டு இருந்த ஆள் இப்போ ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டீங்க. யாராச்சும் ஏதாச்சும் பதில் கேட்டால் எப்படி லபன்னு பேசிக்கின்னு கத்திக்கின்னு சிரிச்சிக்கின்னு இந்த மாதிரி இருந்த பர்சன் டோட்டல் ஆப்போசிட் ஆகிட்டீங்க. யாராச்சும் கேட்டாலுமே எஸ் ஆர் நோ, ஒன்லி 2 வேர்ட்ஸில் இல்லை ஒரு 2 லைனில் தான் ஆன்சர் சொல்கிறது. ஜேகே பார்க்குறாரு, அவருமே வந்து உங்கள்கிட்ட பேசலான்னு தான் வராரு. நீங்களா அவருக்கு உண்டான அந்த டேக்கு உண்டான ஷெடியூல் என்னவோ அதை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு, ஓகே சார் எனக்கு ஒர்க் இருக்குது நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோட்டலாக வந்து நம்ம ஜேகேவை அவாய்ட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டிங்க. அவருமே பார்க்குறாரு, ஏன்னா உங்கள் ஒர்க்கில் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்க, பட் அவர்கிட்ட அதை தாண்டி ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசலை. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. இப்படியே 1 வாரம் ஆகிட்டு, ஒரு வாரத்தில் நீங்கள் அந்த ஒர்க் விஷயமாக மட்டும்தான் அவர் கூட பேசியிருப்பீங்களே தவிர அதை தவிர்த்து நார்மலாக எதுவுமே பேசலை. அண்ட் அந்த 1 வீக்குக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க ஜேகேவுடைய அப்பா அம்மா அப்படின்னா, ஜேகேவுடைய அம்மாக்கெல்லாம் உங்களை இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஜேகேவுடைய அப்பா வந்து இந்த மாதிரி தான் ஒயன் வந்து இன்னொரு 15 டேஸில் வந்து அவள் இந்தியாவுக்கு போக போகிறாளாம், அவளுக்கு கல்யாணமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, என்னது கல்யாணமா ஒயனுக்கு, சரி ஒயனை வீட்டுக்கு கூப்பிடுங்க, நம்ம சின்னதாக ஒரு டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஒயனுடைய பாஸ் இருக்காங்களே ஜேகேவுடைய அப்பா, அவருமே வந்து உங்களை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அது எதுவுமே நம்ம ஜேகேக்கு தெரியாது. நீங்களுமே வந்து அன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 1 வீக், இப்போ இந்த சாட்டர்டே இந்த மாதிரியெல்லாம் ஈவினிங் இருக்குள்ள, சண்டே லீவு, சாட்டர்டே ஈவினிங் அந்த மாதிரி தான் வந்து நீங்களுமே வந்து அன்றைக்கி ஈவினிங் தான், அந்த சாட்டர்டே ஈவினிங் தான் அப்படியே அவங்க வீட்டுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு காலிங் பில் அடித்ததுமே அவங்க அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க, ஜேகேவுடைய அம்மா. ஒயன் வாமா அப்படின்ட்டு அவ்வளோ நல்ல வரவேற்பு. ஜேகேவுடைய அப்பா எல்லாருமே ஒயன் வாமா வந்து உட்காருவா அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் அதுக்கப்புறம் டின்னர் டைம் ஆகுது. டின்னரும் ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க அம்மா போயிட்டு ஜேகேவை கூப்பிட்றாங்க. ஆக்சுவலி ஜேகே வந்து ஈவினிங்கே வந்திருப்பார் ஆஃபீஸ்லேருந்து. அவர் சீக்கிரமாகவே வந்திருப்பார். நீங்கள் அதுக்கப்புறமா போயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்திருப்பீங்க. பட் இந்த விஷயம் எதுவுமே நீங்கள் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது எதுவுமே வந்து ஜேகேக்கு தெரியாது. அவங்க அம்மா போயிட்டு வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க வாடா அப்படின்ட்டு கூப்பிட்டு வராங்க. ஜேகேக்கு வர விருப்பமே இல்லை. ஆல்ரெடி மனசு வந்து ஒரு மனக்கவலையில் இருக்கிறாரு, இதில் இவங்க வேறு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவருமே வராரு. பாதி வழியில் வரும்பொழுதே உங்களுடைய வாய்ஸ் கேட்டு வந்திருக்கும், என்ன இது
வாய்ஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கடகடன்னு ஓடி வந்து பார்க்க நீங்கள் தான் அங்கேயே உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க உங்கள் அப்பா கூட. பிள்ளைய பார்த்ததுமே மனுஷனுக்கு அம்மட்டு சிரிப்பு. அப்படியே ஓடி வந்து அந்த ஒரு பர்சன் உட்காருவாங்கள்ல சோஃபாவில், அந்த மாதிரி சோஃபாவில் தான் உட்காந்துக்கிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஜேகே வந்தது, அவர் உட்காந்துட்டு இருக்கிறது, உங்களை பார்க்குறது எதுவுமே வந்து நீங்கள் நோட் பண்ணாலுமே நீங்கள் வந்து அவருக்கு விஷ் எதுவுமே பண்ணல. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உட்காந்து ஜேகே அப்பா கூட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் வாம்மா சாப்பிட்டு போகலாம், டின்னர் டைம் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. நீங்களும் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போயிட்டு டைனிங் டேபிளில் தான் உட்காறீங்க. ஜேகேவும் பார்க்குறாரு, நோட் பண்ணவே இல்லை நம்ம இங்கே இருக்கிறத கூட கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வாயெல்லாம் பிதுக்கி வச்சுக்கணும். அவர் ஒரு மாதிரி இருக்கார். அண்ட் அவருமே வந்து ஊருக்கு முன்னே ஓடியாந்து டைனிங் டேபிளில் தான் உட்காராரு. நீங்களுமே வந்து திரும்பி பார்க்கல, பட் இருந்தாலே ஒரு பர்சன் உட்காருது அப்படின்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும்ல. நீங்களும் வந்து கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருக்கீங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபுட் எல்லாமே வந்து பரிமாறுறாங்க அவங்க அம்மா தான். நீங்களுமே சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது தேங்க்யூ ஸோ மச் சார், ஒரு நார்மல் எம்ப்ளாய்க்கு நீங்கள் இவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, என்னம்மா அது நார்மல் எம்ப்ளாயி, நம்ம எல்லாமே ஹியூமன்ஸ் தானே, அதில் போய் என்ன இருக்குது, இந்த கம்பெனிக்கு நீ எவ்வளோ பண்ணியிருக்க, உன்ன மாதிரி ஒரு டேலண்டான பர்சனை எப்படி மிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிவிட்டு அவங்களுமே வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜெக்கியும் பார்க்குறாரு, பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே பவுட்ரி லிப்ஸில் என்ன கொண்டுக்கவே மாட்டேங்கிறான் நம்மள அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு அவருமே வந்து பார்த்துட்ருக்காரு. ஜெக்கி அப்பா கேட்குறாரு, என்றைக்குமா கிளம்புற அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னும் 15 days இருக்குது சார் அப்படின்றீங்க. ஜெக்கி வந்து என்னது கிளம்புறாளா, எங்கே 15 நாள்ன்றா, எங்கே கிளம்புறா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அவங்க அம்மா கேட்குறாங்க என்றைக்குமா டேட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 17 to 18 days இருக்கு ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜேகே என்ன டேட்டு அப்படிங்கிறாரு. என்னடா உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. என்னது என்ன தெரியாதா அப்படின்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லைடா எனக்கு இன்னும் 18 நாளில் கல்யாணமா, அதுதான் ஊருக்கு கிளம்புறா இன்னும் 15 நாளில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன கல்யாணமா, இது என்கிட்ட சொல்லவே இல்லையாவ அப்படிங்கிற மாதிரி உங்களை தான் பார்க்குறாரு. ஏய் ஒயன் உனக்கு எனக்கு கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீங்களுமே ஆமாம் சார் எனக்கு கல்யாணம் இன்னும் 18 days இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மாப்பிள்ளை அவர் இந்தியாவில் இருக்கார் சார், ஆல்ரெடி எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுட்டு ஒரு 6 months அப்புறம் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி பேசிட்டு வந்தேன். இப்போது 6 months ஆகிட்டு இதுவரை நான் ஊருக்கு போகலை இல்லையா, அதுதான் 6 months அப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இது என்கிட்ட சொல்லவே இல்லை சார், அது என்னுடைய பர்சனல் இல்லையா, அதனால தான் நான் சொல்லலை. ஆல்ரெடி நான் மேனேஜர்கிட்ட எல்லாம் வந்து லீவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். 1 month லீவு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு 2 நாளில் கல்யாணம். அப்புறம் அந்த 1 month நான் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வருவேன் நான். அதுக்கப்புறம் இன்னும் 6 months இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு இந்தியாவில் பிரான்ச் இருக்குல்லையே அங்கே நான் ஜாயின் பண்ணிக்குவேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜேகேக்கு செம்ம காண்டாயிடுச்சு. என்கிட்ட சொன்னியா நீ உனக்கு கல்யாணம் அப்படிங்கிறது என்கிட்ட சொன்னியா, இல்லை உனக்கு ஃபியான்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது என்கிட்ட சொன்னியா, அந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படிங்கிறாரு. நீங்களா சார் என்ன பேசுகிறீங்க, அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த தட்டு சாப்பிடலாம் வச்சுட்டு இருந்தார்ல, அப்படியே அதை அப்படியே இழுத்து கையில் அப்படியே தட்டி விட்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகிடுச்சு. சார் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க, ஜேகே அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. டே ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க நீ, ஒயன் ஒன்றும் இப்போ உங்கள் செக்ரட்டரி கிடையாது, அவளை நான் கெஸ்ட்டாக தான் இன்வைட் பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கத்த, கெஸ்ட்டு சரி பரவாயில்ல, இப்போ அவளை நானும் செக்ரட்டரியை நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு ஒரு மேலே அவர் ரூமுக்கு தான் போகிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. சார் என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை மாவோயன், நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காது, ஐம் ரியலி சாரிடா, எனக்கு தெரியல அவன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவான் அப்படின்ட்டு, ஐம் ரியலி சாரி அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா தான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்களா இட்ஸ் ஓகே சார் நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் பேசிகிட்டு இருக்க, அதுக்குள்ளே செக் என்ன பண்ணிட்டாரு, மேலே வேகமாக போனார் இல்லையா, மேலே போன ஒரு பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வராரு. உங்களுக்கும் தெரியல, ஜெக்கே அப்பா அம்மாவுக்குமே தெரியல. ஜெக்கே வந்தது கடன் மேலேருந்து இறங்கி ஓடி வராரு.
வந்து உங்கள் முன்னாடி தான் நிற்கிறாரு. ஆக்சுவலி அவர் வந்தது நீங்கள் யாருமே பார்க்கல. முன்னாடி வந்து நின்ற பின்னாடி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் ரிங்கு தான் வச்சுருக்காரு. யாரையும் கேட்கல, எதுவும் பண்ணல. கடகடன்னு உங்ககிட்ட வந்து உங்கள் கையை பிடிச்சி அந்த ரிங்கை உங்கள் கையில் போட்டு விட்டார். நீங்கள் பார்க்குறீங்க. என்ன பண்ணுறீங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அது ரிங்கு கழட்ட போக ரிங்கை கழட்டினு வச்சுக்கோ, நீ கொன்னுடுவேன், அந்த ரிங்கு உன் கையில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கட்டி பிடிச்சி உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு பயம் அப்படிங்கிறத விட ஒரு மாதிரி நர்வஸில் அளவே ஆரம்பிச்சிட்டிங்க. தள்ளி போங்க அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டு அந்த ரிங்கை கழட்டி போட்டு நீங்கள் வந்து சார் எனக்கு 15 நாளைக்கு அப்புறம் என்ன லீவு, நாளைக்கே நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே பக்கட்ட சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜேகேவா ஏய் நில்லு அப்படிங்கிறாரு. நீங்கள் நிற்கவே இல்லை அந்த இடத்துல. நீங்கள் அங்கேருந்து வேகமாக ஓடி போகிறீங்க. ஜேகே உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ண தான் பார்க்குறாரு. பட் அதுக்குள்ளே அவங்க அப்பா பிடிச்சிட்டாங்க. இங்கே பாரு ஜேகே, என்ன காரியம் பண்ணியிருக்க நீ? ஒயனுக்கு ஆல்ரெடி ஃபியான்ஸி இருக்கான். தேவையில்லாமல் அவள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நீ பண்ணாது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, இங்கே பாருங்கப்பா, இப்போ தானே உங்கள் கண்ணு முன்னாடி தானே அவள் கையில் நான் மோதிரம் போட்டேன். அவள் எனக்கு பொண்டாட்டி. இப்போது அவளை எப்படி நான் விட்டுட்டு இருக்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, காண்டை எடுத்து ஜேகேவோடைய அப்பா என்ன பண்ணிட்டாரு, கார்ட்ஸை கூப்பிட்டு ஜேகேவை தரன்னு இழுத்துன்னு போயிட்டு அவர் ரூமில் லாக் பண்ண சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவரையும் லாக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வீட்டுக்கு அப்படியே அழுந்துக்கிட்டே ஓடி வர்றீங்க. அண்ட் ஆல்ரெடி கேப் புக் பண்ணியிருப்பீங்க. அந்த கேபில் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பேக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஃப்ளைட்டு எப்போவோ அதை புக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்தியாவுக்கு கிளம்பியிருந்துருப்பீங்க. ஜேகேக்கு அங்கே ஒரு மாதிரி அவருக்கு வந்து அங்கே இருக்க பொந்தலை, அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவரை வந்து இல்லை நீ வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது மகனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமில் லாக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஊருக்கு வந்து சேர்ந்துருப்பீங்க. ஜேகேக்கு உங்களை பார்க்காம உங்கள் கூட பேசாமல் இருக்கவே முடியல. அவ்வளோ கால் பண்ணுறாரு, அவ்வளோ மெசேஜ் பண்ணுறாரு. பட் எதுக்குமே நீங்கள் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு உங்களால் வந்து அந்த இரிட்டேட் ஆகும் இல்லையா, இவ்வளோ நம்ம வந்து ஆக்சுவலி பாஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு அவர் பண்ணுவார் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியல. ஒரு மாதிரி ஒரு கட்டத்தில் இரிட்டேட் ஆகிட்டு நீங்கள் ஒரு நம்பரை பிளாக்கே பண்ணி விட்டீங்க. ஜேகேக்கு அவரை என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு அவருக்கே தெரியல. ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அவள் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே கதவை திறங்கன்னு கதவையெல்லாம் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் இருக்கார். 15 நாள் ஆகிட்டு இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் அவ்வளோதான், சுத்தமாக என்னை விட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவே பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கத்தி, அந்த ஃப்ரூட்ஸில் கட் பண்ண கத்தி வச்சுருப்பாங்கள்ல எல்லா அந்த மாதிரி கத்தி எடுத்து நீங்கள் கதவை திறக்கல அப்படின்னாக்க நான் கையை அறுத்துக்கிட்டு இங்கே செத்தே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்ட அவங்க அம்மாவுக்கு பயம் ஆகிட்டு, ஒரே பிள்ளை இருக்கிறது இந்த மாதிரி மிரட்டினா யாருக்கு தான் பயம் ஆகாது. ஜேகே இந்த மாதிரி பண்ணாதுடா, அவளுக்கு வாழ்க்கை வேறடா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னா நான் சொன்னேன் அவகிட்ட, அவள் வாழ்க்கை அவளுக்கு இல்லை, அவள் வாழ்க்கை எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாரு. இன்னும் 2 நாளில் அவளுக்கு கல்யாணம். ஜேகே ஏன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா கத்த. ஆமாம், 15 நாளைக்கு முன்னாடி எனக்கும் அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு ஆல்ரெடி அவள் கையில் நான் மோதிரம் போட்டுட்டேன். இதில் அவளுக்கு எவ்வளோ திமிரு எவ்வளோ தைரியம் இருந்தால் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த கத்தி எடுத்து அந்த கதவை தான் ஓங்கி குத்துறாரு. பட் அந்த கதவை ஓப்பனே ஆகலை. நீங்கள் மட்டும் கதவை திறக்கல, இப்போவே கையை அறுத்துக்குவேன் அப்படின்ட்டு ஒரு லைட்டாக வந்து அந்த கீரல் போடுறாரு கையில். அப்படியே போட்டு அந்த பிளட்டு வரும்ல, அது அப்படியே அந்த கதவு கிட்ட தானே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே அந்த கதவுக்கு வெளியே வருது. அதை பார்த்ததுமே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஷாக் ஆகிட்டு, ஜேகே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேருமே கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகே மனுஷன் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் கதவு திறந்துருவாங்கன்னு எல்லாம் பிளான் தான் பண்ணார் போல். அவங்க கதவு திறந்ததுமே அவ்வளோதான், அவங்களெலாம் தள்ளி விட்டு அவர் பாட்டுக்கு அவர் ஆல்ரெடி பர்ஸில் எடுத்து கையில் வச்சுருந்துருப்பார். கிளம்பிட்டார். நான் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. அவங்கள பின்னாடியே வராங்க, போகாதடான்னுட்டு. கேட்கவே இல்லையே. அவர் ஆல்ரெடி வந்து தனியாக வந்து இந்த ஜெட்டில் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி தான் வச்சுருக்காரு. அவங்க ஃபேமிலிக்குன்ட்டு எல்லாமே இருக்குது தனியாக. அதில் தான் வந்து
ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கார் போல் கிளம்பிட்டார். அவர் அந்த மாதிரி ஜெட்டில் போகிறத பார்த்ததுமே அவங்க அப்பாவுமே சரி நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு மாதிரி அவங்களும் இன்னொரு ப்ரைவேட் ஜெட்டில் வந்து அவங்களுமே வந்து கிளம்பியிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் வர்றாரு வந்து ஆக்சுவலி வந்து கல்யாணம் மாப்பிள்ளை வீட்டில். ஜேகேக்கு உங்களுடைய அட்ரஸ் மட்டும்தான் தெரியும், மாப்பிள்ளையுடைய அட்ரஸ் எதுவுமே தெரியாது. உங்களுக்கு அவருக்கு செம்ம காண்டாகுது. இந்த பக்கம் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஆக்சுவலி ஒரு சோலே இல்லாத பாடி மாதிரி இருக்கீங்க. இது மாதிரி ரிங்க் போட்டாரே, ரிங்கு போட்டால் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி அர்த்தம்னு சொல்லுவாங்களே. என்ன பண்ணுறது, நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணுறோமா? ஆனாலும் எனக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லையா, அவர் என்னோடய பாஸ், அவ்வளோதான். அதை தாண்டி நான் எதுவும் நினைக்கலையே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அந்த பக்கம் ஜேகேவா தேடி தேடி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாரே. ஆயிடுச்சு ஒரு நாள், அடுத்த நாள் கல்யாணம். அப்படியே உங்கள் ஊரில் வந்து கேட்குறாங்க, அதுவாப்பா இந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி, இந்த அட்ரஸ் தான், மாப்பிள்ளை வீடெல்லாம் இது தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. பத்திரிக்கையை ஆதாரத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஜேகேவா வந்து இன்விடேஷனில் பார்க்குறாரு. கண்டுபிடிச்சிட்டேன், இந்த வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே போயிட்டு இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாம் இருக்காரு. அப்படியே பரட்ட மண்டியாக ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கசங்கி போயிட்டு இந்த மாதிரி இருக்கார். இப்போவா கொஞ்சம் நல்லா போயிட்டு ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணிவிட்டு நல்லா டீசெண்டாக ரெடி ஆகிட்டு அவருமே வந்து அடுத்த நாள் காலையிலுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. காலையில் ஆகட்டி பொண்டாட்டி நான் வர்றேன் ஒன்று தேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. இந்த பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மனசு இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, ஒரு மாதிரி ஒரு நியூட்ரலாக இருக்கும்ல. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடமைக்கு பண்ணியிருப்போமே, அந்த மாதிரி தான். நீங்களும் அந்த மாப்பிள்ளை கூட வந்து அவ்வளோ பேச்சுவார்த்தைலாம் வச்சுருக்க மாட்டீங்கள்ல, உங்களுக்குமே அவரை பற்றி எதுவும் தெரில. அடுத்த நாள் காலையில் ஆகுது, உங்களுக்கு மனசே இல்லை, நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணுறோமான்னு உங்களுக்கு வேறு தோணுது. ஓகே, நமக்கு லைஃப் இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கிட்டு அந்த மாப்பிள்ளை ஆல்ரெடி அந்த மேடையில் தான் உட்காந்துட்ருக்காங்க, மணமேடையில். நீங்களுமே போயிட்டு உட்காடுறீங்க. மந்திரமில்லை அந்த ஹையர் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து மனசு தெரியல, உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. அந்த தாலி கட்டுற நேரமும் வர ஐயருமே தாலியை எடுத்து அந்த மாப்பிள்ளை கையில் கொடுத்துட்டு கட்டிமாலன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் வந்து ஜேகே எந்த இடத்துலேருந்து வந்தாலும் தெரில. அவர் என்ன பண்ணிட்டாரு, மாப்பிள்ளை கையில் இருக்க தாலியை பிடுங்கி ஆக்சுவலி அந்த சந்தில் எந்த இடத்துலேருந்து வந்திருப்பாருன்னே தெரியல, எல்லாத்தையும் தள்ளி விட்டு அந்த தாலியை பிடுங்கி அவர் அப்படியே கீழே குளிஞ்சு உங்கள் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. நீங்களும் பார்க்குறீங்க. எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட் கூட இல்லை, ஒரு 30 செகண்டில் நடந்திருக்கும். அது வந்து நீங்கள் சுதாரிக்கிறதுக்குள்ளாவே வந்து மனுஷன் வந்து கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. நீங்களும் பார்க்குறீங்க. சார் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தாலி கழட்டு போக ஜேகேவா அவ்வளோதான் கையை பிடிச்சிட்டாரு. என்ன பண்ணிகிட்ருக்க, கட்டின புருஷன் தாலி கட்டின்னுக்கிறேன் கழுத்தில், என்ன மறுபடியும் அதை கழட்டெல்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. சார் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற மனுஷன் பாருங்கள் என் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு அப்படின்னால சொல்ல. அவங்க ஆளுக்கு காண்டு கற்று நடக்குது, இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா என்ன சும்மாவாக இருப்பாங்க, ஆளாளுக்கு ஒரு மூலையிலேருந்து அப்படியே காட்டு கற்றுக்கிட்டு அடிக்கவே வர்றாங்க ஜேகேவா. எல்லாரையும் ஸ்டாப், நிறுத்துங்க, எல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறத மட்டும் பொறுமையாக கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனுஷன் உங்கள் கழுத்தில் தாலியை கட்டிட்டாரு. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு. உங்களுக்கு அழுகு தாங்கலை. இந்த பக்கம் மாப்பிள்ளைக்கும் சரி இன்னும் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் சரி செம்ம கோவம் வருது, அப்படியே அடிக்க வர்றாங்க. ஜேகேவா போதும் இருங்க, நான் கிட்டத்தட்ட 1 இயராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். அவளை எப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தனோ அப்பத்துலேருந்து நான் அவளை லவ் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் அவளை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் என்னை ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது, வாழவும் முடியாது. ஆல்ரெடி நான் அவள் கையில் மோதிரம் போட்டுட்டேன், ஆல்ரெடி அவன் என் ஒய்ஃபாக மாறிட்டா. இப்போ கழுத்தில் தாலியாக கட்டிட்டேன். இனிமேல் அவள் முழுசாக எனக்கு மட்டும்தான் சொந்தம். தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணி எங்களை பிரித்து இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிங்க அப்படின்னா போலீஸ் கேஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேஸ் கூடியதுக்கு முன்னாடி நம்பால் முந்திக்கிறாரு. எல்லாம் பார்க்குறாங்க. அதுதான் எல்லாம் கல்யாணம் ஆகிப்போச்சே, இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து அவங்கவுங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் சண்டை அவ்வளோ பெரிய கலாட்டம் நடந்தோம். பொறுமையாக அவங்களுமே வந்து போயிருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ரொம்ப வந்து கோவப்பட்டிருப்பாங்க, சண்டையெல்லாம் நிறைய ஆகியிருக்கும். அண்ட் ஜேகேவுடைய அப்பா அம்மாவுமே வந்து கொஞ்சமாக சமாதானப்படுத்தி பேசுகிறாங்க. ப்ளீஸ் அவன் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாள், ஏன்னா எங்கள் பையனுக்கே வந்து கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப உங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நீங்களுமே இல்லை எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்துட்டீங்க. ஜேகேவா இங்கே பார்வையன்,
நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் அந்த செட்டில் தானே வந்தார். அப்படியே உங்களை இப்போ வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு, அந்த மண்டபத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஜேகே அப்பா அம்மா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஜேகேவா அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு அந்த ஜெட்டில் தான் போட்டு நான் கிளம்புறேன் என் பொண்டாட்டி கூப்பிட்டுட்டு, நீங்கள் மெதுவாக பேசி சமாதானம் பேசிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே யாருமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அவர் கிளம்பிட்டார். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அழுகையாக வருது, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்குறாரு. இங்கே பாரு வயன், நான் உன்னை உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணுறேன். என்னால் நீ இல்லாமல் ஒரு நிமிஷம் என்னை ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த டைம்லன்னு பார்த்து உங்களுக்கு ஒரு கால் வேறு வருது. யாருன்னா அந்த ஆப்போசிட் கம்பெனியில் அந்த பார்ட்னருடைய பையன்தான். அவன் தான் கால் பண்ண. ஜேகே பார்க்குறாரு. உங்கள் கையில் இருக்க ஃபோன் அப்படியே பிடுங்கி இன்னுமா இவன் கூட பேசிகிட்டு இருக்கான், சொல்லலை நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் தான் கால் அட்டன் பண்ணி என்னடா அப்படின்னு பேச, அந்த பக்கம் இருந்த அந்த பையனோ, ஏய் ஜேகே நீ என்ன பண்ணிகிட்ருக்க ஒயன் ஃபோனில், ஒயன் ஃபோன் எப்படி உங்ககிட்ட வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, என் பொண்டாட்டி ஃபோன் ஏன் கிட்ட இல்லாமல் உங்ககிட்டயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன பொண்டாட்டியா? ஆமாம், ஆல்ரெடி எனக்கு 15 நாள் முன்னாடி கல்யாணம் ஆகிட்டு நான் அவள் கையில் ரிங் போட்டேன். இப்போது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி என் கழுத்தில் தாலியே கட்டிட்டேன். அவள் முழுசாக எனக்கு சொந்தமாயிட்டாடா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல. அந்த பையன் கத்துறான், அது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இதோ இந்தப்பா ஆதாரத்தை அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் கையை போட்டு ஒரு செல்ஃபி எடுத்து அந்த பையனுக்கு அனுப்பிவிட. அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, ஏய் ஜேகே ஒயனை கலந்துட்டுருக்காடா அப்படின்னு நல்லா சொல்ல. என் பொண்டாட்டி இப்போ அழுவா. எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவள் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவா. தேவையில்லாமல் எங்கள் 2 பேர் வாழ்க்கையில் நீ நடுவில் வராது அப்படின்னு சொல்ல. அண்ட் அந்த பையனுமே உங்கள் கிட்ட தான் ஃபோனை கொடுக்க சொல்கிறான். பட் ஜேகே கொடுக்கவே இல்லை. ஸ்பீக்கரில் போட்டு எப்படியே பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அண்ட் அந்த பையனும், ஒயன் உனக்கு இந்த கல்யாணம் ஓகேவா அப்படின்னு நான் கேட்க, உங்களை கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட பேசலை, நீங்கள் அப்படியே அழுவுறீங்க. அந்த பையனுமே, ஒயன் அழுவாத, இன்கேஸ் உனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னா நீ தாராளமாக என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரியே சொல்ல. ஜேகேவா அவள் எதுக்கிட்ட உங்ககிட்ட சொல்ல போகிறான், என் பொண்டாட்டி எப்படி பார்த்தோன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மூட்டு வை ஃபோனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே வந்து ஃபோனை கட் பண்ணி இருந்திருப்பார். நீங்களா ஜேகேவை திரும்பி கூட பார்க்கல, அப்படியே அழுந்துட்டு தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஜேகேவா இங்கே பாருடி என் பொண்டாட்டி, இனிமே நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை வருஷம் இல்லை இத்தனை நாட்களாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி நீ என் ஒய்ஃப் ஆகிட்ட. நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் ஒயன், நீ ஒன்றும் அழுவாத அப்படிங்கிற மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சி விட்றாரு. அப்படியே ஹக் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, தள்ளி போங்க அப்படின்னு தள்ளி விடுறீங்க. பட் ஜேகேவா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஃபைனலி நீ என்கிட்ட வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறாரு. அண்ட் அவர் அந்த மாதிரி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறதோட நான் இந்த பார்ட் 2 முடிக்கிறேன்டா. அண்ட் இது ஹாப்பி என்டிங்கா அப்படின்னு கேட்டால் மேபி இருக்கலாம், ஹாப்பி என்டிங்காக இருக்கலாம். ஓகே பாய், டேக் கேர். அண்ட் ஆல்சோ ஏன்க்கா வீடியோ போடல இதுக்கு பார்ட் டூ அப்படின்னு எல்லாரும் கேட்குறீங்க இல்லையா. அக்காவுக்கு ஆக்சுவலி ஒர்க் அதிகம். அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் அக்காவுக்கு பயங்கர சோம்பேறித்தனம் ஆகிடுது. அட போங்கடா, எனக்கே கஷ்டமாக இருக்குது, எப்படா நான் பார்க்குறது. எனக்கு இருக்குது கொஞ்சம் நேரம், அதில் கொஞ்சம் ஷார்ட்ஸு இது மாதிரி எல்லாம் பார்க்கணுன்னு எனக்கும் ஒரு ஆசைகளெல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரிலாம் பார்க்க இந்த ஷார்ட்ஸில் இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அக்கா, அதுக்கப்புறமா ஃபோனு காலே வந்தால் கூட அட்டன் பண்ணுறதில்ல, அம்மட்டு பிஸி ஆகிடுவேன். அக்கா சோம்பேறித்தனத்தில் தான் இப்போ வீடியோ போடல. ஐ எம் ரியலி சாரி. கண்டிப்பாக வீடியோ நான் ட்ரை பண்ணி போடுறேன்டா. கிளைமேட் வர ஒரு மூடி கிளைமேட்டாக இருக்கா, எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகே பாய், டேக் கேர்.